ஓம் முருகா போற்றி! என் அன்பு குழந்தையே, உனக்கானது இன்னும் உன்னை தேடி வரவில்லையே என்ற ஆதங்கமும் மனக்குமுறலும் உனக்குள் இருப்பதை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறாததால் மனதிற்குள் ஏதோ கவலையோடு எந்நேரமும் சோகத்தோடும் வருத்தத்தோடும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய். அந்த நிலை மாற வேண்டும். உனக்குள் இருக்கக்கூடிய சோகங்களும் வருத்தங்களும் வேரோடு அழிய வேண்டும். உனக்கான வேலைகளை எல்லாம் உனக்கு முன்னாலேயே சென்று நான் நிறைவேற்றி கொண்டு இருக்கின்றேன். என் அன்பான குழந்தை, நீ காட்டக்கூடிய பக்தி என்பது எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. முழுமையான மனதோடு நீ என்னை நம்பி எல்லா செயல்களிலும் ஈடுபடு. தர்மத்தின் வழி நடக்கும் உன்னை நான் எப்பொழுதும் காப்பாற்றாமல் கைவிட மாட்டேன். நேர்மை என்ற ஒன்று உன்னிடத்தில் இருக்கின்றது. நாலாபுறமும் நான் உன்னோடு இருந்து உன்னை காத்து கொண்டு இருக்கின்றேன். எதை நீ செய்வதாக இருந்தாலும் இந்த முருகனை மனமாற நினைத்து செய். அந்த காரியத்தை நான் வெற்றியில் முடிய வைப்பேன். என் அன்பு குழந்தையே, கவலைகளை எல்லாம் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டு மனதை காயப்படுத்திக் கொள்கின்றாய். உன் மனக்குறைகளை எல்லாம் கவலைகளை எல்லாம் இந்த கந்தனிடம் வந்து சொல். அத்தனையையும் வேரோடு அழிக்க நான் இருக்கின்றேன். நீ படும் துயரங்களைக் கண்டு சிலர் மகிழ்கின்றார்கள். அவர்களுடைய உண்மையான குணம் தெரியாமல் அவர்களை நம்பிக்கொண்டு இருக்கின்றாய். உன்னை சுற்றி இருப்பவர்களில் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று பதம் பிரித்து பார்ப்பதில் உனக்கு குழப்பம் ஏற்பட்டு விடுகின்றது. அவர்களுடைய வேடம் அப்படிப்பட்ட வேடமாக இருக்கின்றது. உன்னை வந்து சேர வேண்டியது சர்வ நிச்சயமாக 3 நாட்களில் சேர்ந்தே தீரும். காத்திருந்த காலம் அதிகம் என்பதால் இனியும் நீ ஒரு நொடி கூட காக்கக்கூடாது என்று என்னுடைய வாக்கை இப்பொழுதே கொடுக்க வந்து விட்டேன். என்னுடைய வாக்கை இக்கணமே பெற்றுக்கொண்டாய். 3 நாட்களில் உனக்கு சேர வேண்டியது சர்வ நிச்சயமாக நான் கொடுக்கும் பரிசாக உன் கரத்தில் வந்து சேரும். உன்னுடைய வாழ்வின் திருப்புமுனை நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. இனி எல்லாம் உனக்கு வெற்றியாக மாறும். ஒவ்வொரு வெற்றிப்படியாக ஏறிக்கொண்டு வந்து கொண்டு இருக்கின்ற என்னுடைய கரம் உன்னுடைய கரத்தினுள் ஒன்றிணைந்திருக்கின்றது. உன்னுடைய கர்மாக்கள் அனைத்தும் அழிந்தது. இருளை விலக்கி வைத்து விட்டேன். நீ வியக்கும் வண்ணம் உயர்ந்த நிலைக்கு உன் வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்துவேன். எந்த ஒரு துன்பத்தையும் நீ சுலபமாக கடந்து வந்து விடவில்லை. அத்தனை கஷ்டங்களையும் பட்டு அனுபவித்துதான் கடந்து வந்திருக்கின்றாய். எனக்கு தெரியும். என் அன்பு குழந்தையே, இனியும் நீ கஷ்டப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் உனக்கு உதவி செய்வேன். வாழ்நாளில் மறக்க முடியாத பல இன்பங்களை நீ அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை மாறும். பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து விட்டது. எதிர்காலமானது மிகவும் நன்றாக இருக்கின்றது உனக்கு. நிகழ்காலத்தையும் சேர்த்தே இனி நீ நலமாக வாழ்வாய். மாற்றங்கள் இன்று முதலே வர தொடங்கப் போகின்றது. நான் இருக்க உனக்கு எதற்கு பயம்? உன்னுடைய வேண்டுதல்களை உடனுக்குடன் நிறைவேற்றி கொடுக்க நான் இருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை உன் வாழ்க்கையில் நீ சந்தித்தபடி இருக்கின்றாய். இந்த நிலைக்கு ஒரு முடிவு வராதா முருகா என்று பக்தியோடு 2 கரம் கூப்பி என்னை நாடி வருகின்றாய். பக்தியோடு என் முன் வந்து கரம் நீட்டினால் உங்கள் கரத்திற்கு அனைத்து சந்தோஷத்தையும் பரிசாக கொடுப்பவன் நான் நிகழ்த்த போகும் அற்புதத்தை இனி உன் வாழ்வில் காண்பாய். என் அன்பு குழந்தையே, கஷ்டப்பட்ட காலங்கள் முடிந்து விட்டது. நீ இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய நேரங்கள் ஆரம்பமாகி விட்டது. விடிவு காலம் உன் வாழ்வில் பிறந்து விட்டது. போராடியது போதும், வருந்தியது போதும். கடந்த காலம் கசப்பாக வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். நிகழ்காலத்தில் நீ துன்பங்களை வேண்டுமானாலும் சந்தித்தபடி இருக்கலாம். ஆனால் வருங்காலத்தில் மிக பெரிய அளவிற்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் உன் வாழ்வானது காணப்போவது என்பது உறுதியான ஒன்று. எந்த நிமிடத்தில் யாருடைய வாழ்க்கை எப்படி மாறும், யாருடைய நிலைமை எப்படி மாறும் என்று தெரியாத நிலை இந்த கலியுகத்தில் இருக்கின்றது. உடனுக்குடனேயே அவர்களுடைய நற்பலனும் தீய பலனும் வேலை செய்து கொண்டு இருக்கின்றது. முற்பகலில் செய்தால் பிற்பகலில் அதற்கான பலன் கிடைத்தும் விடுகின்றது. என் நேரமும் நல்லதை நினைத்து நல்லதை செய்யும் பட்சத்தில் வாழ்விற்கான நன்மைகளும் விரைந்து கிடைக்கும். நீ எதிர்பார்க்காத தருணத்தில் எதிர்பார்க்காத அற்புதம் சர்வ நிச்சயமாக நிகழும். நீ இழந்து விட்டதாக நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் புத்துயிர் பெற்று உன்னுடைய வாழ்வை வந்து சேரப்போகின்றது. புதிதான வாழ்க்கையை நீ தொடங்கப் போகின்றாய்.
நீ மறந்த விஷயங்களை நான் மறக்கவில்லை. என்னிடம் கேட்க மறந்த விஷயங்களை நான் உனக்கு பெற்றுக் கொடுப்பேன். சுகமான வாழ்வை நான் உனக்கு பரிசாக கொடுப்பேன். சங்கடங்களை எல்லாம் தவிர்த்துவிட்டு நீ சந்தோஷமாக வாழ நான் வழி செய்வேன். உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அனைத்திற்கும் காரணம் இருக்கின்றது. அதை நினைத்து சற்று பொறுமையாக இரு. உன் வாழ்விற்கு அர்த்தத்தை நான் கொடுப்பேன். தேடி திரிந்த விஷயங்களிலெல்லாம் நிம்மதியானது உனக்கு கிடைக்கும். உன் மனதை திருப்திப்படுத்தாத விஷயங்களை நான் திருப்திப்படுத்துவேன். என் அன்பு குழந்தையே, உன்னை தேடி பல நன்மைகள் வந்து சேரும். நிம்மதியானது உன் வாழ்வில் நிரந்தரமாகும். நிலை குலைந்து போயிருந்த உன்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக வளர செய்ய போகின்றேன். எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டிருந்த உன்னுடைய நிலையை பயங்கள் எதுவும் இல்லாமல் தைரியமாக துணிச்சலாக ஒவ்வொரு நாளையும் இனி நீ உன் வாழ்க்கையில் மகிழ்ந்து வாழ்வாய். செய்யக்கூடிய எந்த விஷயமானாலும் அதை ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் செய்யும் பட்சத்தில் அது முழு வெற்றியை பெற்று விடுகின்றது. ஆர்வம் இல்லாமல் சில விஷயங்களில் ஈடுபடும் பொழுதுதான் அது நிறைய தோல்விகளை சந்தித்தும் இருக்கின்றது. உன்னுடைய மனம் எதை நம்புகின்றதோ அதை தான் பெறவும் செய்யும். எதற்கிந்த வாழ்க்கை பயனில்லாத வாழ்க்கை என்று நினைத்து விடாதே. பயனுள்ள வாழ்க்கைதான் உன்னுடைய வாழ்க்கை. நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வெற்றியை உன் வாழ்வானது காணும். இருள் நிறைந்த வாழ்விலிருந்து உன்னை நான் வெளிக்கொண்டு வந்து விட்டேன். எதை தேடியோ ஓடிக்கொண்டே இருக்கின்றாய். நீ தேடிய அனைத்தும் இனி உன் பின்னால் தானாக வரும், உன் முன் வந்து நிற்கும். உன் பிரச்சனைகளை நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிடு. உன் வாழ்நாள் சந்தோஷத்தை உன் அருகில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். முட்கள் நிறைந்த பாதையை பூப்பாதையாக மாற்ற முடிவெடுத்து விட்டேன். பல அதிர்ஷ்டங்கள் உன் வீட்டு வாசலை தேடி வரும். உண்மையான மகிழ்ச்சி என்ன என்பதை உன் வாழ்வானது காணும். உனக்கான அழகான பாதையை ஒவ்வொரு நாளும் உருவாக்கி தருவேன். அதில் சந்தோஷமாக மகிழ்ந்து வாழ்வாய். உன் பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். தடைப்பட்டு இருந்த அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் நடந்தேறும். உன் வாழ்வு இனி சுகமாக ஆரம்பிக்கும். என்னுடைய வாக்கு உன் செவிகளில் இக்கணம் கேட்டுக்கொண்டிருக்குமே, ஆனால் உனக்கு சேர வேண்டிய அனைத்தும் இன்னும் 3 நாட்களில் வந்து சேர்ந்துவிடும். இத்தனை நாள் நீ காத்திருந்த விஷயங்கள் எதுவும் இனி கிடைக்காமல் இருக்காது. எல்லாம் வரிசையாக ஒவ்வொன்றாக என்னுடைய ஆசீர்வாதங்களோடு உனக்கு கிடைக்கும்படி அருள் செய்திருக்கின்றேன். தேவையற்ற விமர்சனங்களை எல்லாம் மனம் வரை கொண்டு செல்லாதே. அப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் கேட்கும் பொழுது சற்று என்னை நினைத்து மௌனம் காத்துக்கொள். உன்னுடைய மௌனம் உனக்கு எப்பொழுதும் வெற்றியையும் நிம்மதியையும் தரும். உன் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை நீ காணப்போகின்ற பொற்காலத்திற்குள் வந்திருக்கின்றாய். காலமும் நேரமும் கூடி வந்திருப்பதால் கவலைகளும் துன்பங்களும் காணாமல் போகும். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.